என்னோட வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹாய். இந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் நம்மளோட வீடியோவை பார்த்து கொஞ்சம் சிரிச்சிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனைவி தன்னோட கணவன்கிட்ட சொல்கிறா, உங்களை கல்யாணம் பண்ணி நான் வேலைக்காரி ஆயிட்டேன். அதுக்கு கணவன் கேட்குறான், அதை எப்படி சொல்லுவ? பாத்திரம் நான் தேய்க்கிறேன், வீட்டை நான் பெருக்கிறேன், சாப்பாடு நான் பண்ணுறேன், துணி நான் தான் துவைக்கிறேன், நீ எப்படி வேலைக்காரி ஆவ? அதுக்கு மனைவி சொல்கிறா, பின்ன என்ன, வேலைக்காரனோட பொண்டாட்டி வேலைக்காரி தானே. ஒரு வீட்டில் முதலாளி ஒரு கழுதையையும் ஒரு நாயையும் வளர்க்குறாங்க. அப்போ அந்த கழுதை நாய்கிட்ட சொல்லுது, ஏன் முதலாளி என்னை ரொம்ப அடிக்கிறான். அதுக்கு நாய் சொல்லுது, அப்போ எங்கேயாவது ஓடி போக வேண்டியது தானே. அதுக்கு அந்த கழுதை, அப்படித்தான் நானும் நினச்சேன், ஆனால் முதலாளியோட பொண்ணு படிப்பில் எப்போ மார்க் குறைவாக வாங்கினாலும் இந்த கழுதைக்கு தான் உன்னை கட்டி வைப்பேன்னு சொல்கிறாரு, அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். மனைவி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறா, நாம் போகும்போது பூனை குறுக்க போச்சுன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? அதுவும் எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம். ஒருத்தர் சொல்கிறாரு, சார் என்னோட பொண்டாட்டியே காணோம் சார். யோ, இது போஸ்ட் ஆஃபீஸியா? ஐயோ, சந்தோஷத்தில் எங்கே போகிறதுன்னே தெரியல. 100 கணவன்மார்கள் இருக்கிற கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, பொண்டாட்டியிடம் அடி வாங்கினவங்க கையை தூக்குங்க. அப்போ ஒருத்தரை தவிர எல்லாருமே கையை தூக்கினாங்களாம். அப்போ கை தூக்கின அந்த நபரை கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, பரவாயில்லையே, உங்கள் மனைவி நல்லவராக இருக்காவே, நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். அதுக்கு அவர் சொன்னார், அடேங்கப்பா, நீங்கள் வேற வயிற்றெரிச்சலை கிளப்பாதீங்க, நேற்று வாங்கின அடியில் கையை தூக்கவே முடியலை. மனைவி சொல்கிறா, என்னங்க, சொர்க்கத்தில் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ முடியாதாமே. அதுக்கு கணவன் சொல்கிறா, அதனால தாண்டி அது சொர்க்கம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சண்டை வருது. அப்போ கணவன் சொல்கிறான், உன்னை பார்த்து நான் பயப்படுறேன்னு நினச்சிடாத. அதுக்கு மனைவி சொல்கிறா, பொய் சொல்லாத, என்னை பொண்ணு பார்க்க வரும்போது 6 பேரோட வந்த, நிச்சயம் பண்ணும்போது 100 பேரோட வந்த, தாலி கட்டும்போது 500 பேரை கூட்டிகிட்டு வந்த, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன் வீட்டுக்கு தனியாகவே வந்திருக்கேன், பாத்தியா? இப்போ புரியுதா யார் தைரியசாலின்னு? மனைவி கேட்குறா கணவன்கிட்ட, வேலைக்காரி குளிக்க போகிறப்போ எட்டி பார்த்தீங்களாமே, நிஜமா? அதுக்கு கணவன் சொல்கிறான், உன்னோட சோப்பை யூஸ் பண்ணுறாளான்னு பார்த்தேன். ஒரு ஃப்ரெண்டு கேட்குறான், ஏண்டா உங்கள் அப்பா பேரை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எழுதி வச்சிருக்க? அதுக்கு அவன் சொல்கிறான், அவர் தாண்டா சொன்னார் என் பேர் கெட்டு போகாமல் பார்த்துக்கொள்ள சொல்லி. டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்குறா, என்னடா கணக்கு பரீட்சையில் படிக்கட்டு படமாக வரைஞ்சி வச்சிருக்க? நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஸ்டெப்ஸுக்கெல்லாம் மார்க்ஸ் தருவீங்கன்னு. உங்களை இந்த ஜோக்ஸ் சிரிக்க வச்சுச்சுன்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.